வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போரை குறித்த செய்திகள் எல்லாம் பல ஊடகங்களிலிருந்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய சில செய்திகள் அமெரிக்கா இந்த போர் களத்தில் இருந்து சற்று பின்வாங்கக்கூடிய ஒரு களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகிறது. அதுபோல நேட்டோ நாடுகள் இந்த விடயத்தில் அமெரிக்காவிற்கு ஒரு தெளிவான ஆதரவு கொடுக்காத காரணத்தினால் ட்ரம்ப் அவர்கள் அந்த நேட்டோ நாடுகளின் பிரதிநிதிகளை இவர்கள் பயந்தாங்கொள்ளிகள் என்று மிக காட்டமாக விமர்சிக்கக்கூடிய களங்கள் நிறைவேறிக் கொண்டு இருக்கின்றது. இந்த சூழலில் ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்தியர் ஒருவர் மரணமடைந்திருக்கக்கூடிய செய்திகளும் சற்று வருத்தத்தை கொடுப்பதாக இருந்தால் கூட இந்த போர்க்களங்கள் பலவிதமான ஒரு அச்சத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. முதலில் இந்த காணொலியில் நாம் இந்த ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா எடுத்த நகர்வுகள், தற்பொழுது அமெரிக்கா 30 நாட்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சலுகை, இவைகளை மையப்படுத்தி முதலில் பார்த்து விடலாம். ஈரான் மீது இஸ்ரேல் திடீரென்று தாக்குதல் நடத்துகின்றது. ஈரானின் முக்கிய தலைவர் மரணத்தை தழுவிவிடுகிறார். எங்கள் தலைவரை நீங்கள் எங்கள் நாட்டிற்குள் வந்து அழித்து விட்டீர்கள், எனவே இதற்கான பாடத்தை நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் விடமாட்டோம் என்று ஈரானை சார்ந்தவர்களும் ஈரானின் இராணுவமும் கடுமையான போரை எடுக்கிறது. அந்த போரில் வளைகுடா நாடுகள் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. அப்படி வளைகுடா நாடுகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது வளைகுடா நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். ஆனால் ஈரான் என்ன சொல்கின்றது என்றால், நாங்கள் அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் எங்கிருக்கிறதோ அங்கு மட்டும்தான் தாக்குதல் நடத்துகிறோம், பொதுமக்களிடம் நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை என்று கூறுகிறது. ஆனால் அதன் பின்பும் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீதும் அமெரிக்கா மீதும் தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஈரான். இந்த சூழலில் அமெரிக்காவை பொறுத்தமட்டில் எப்படியாவது ஈரானை அடக்கிவிடலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் தான் அது போர் தாக்குதலை எடுத்தது. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததை விட மிக வீரியமாக களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு களத்தை ஈரான் எடுத்திருக்கிறது. எனவே அமெரிக்காவிற்கு இது பெரும் சிக்கலாக மாறியிருக்கிறது. அமெரிக்கா இப்பொழுது இதை குறித்து யோசிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சூழலில் பெரும்பாலான நாடுகள் எங்களுக்கு எரிபொருள் கிடைப்பதற்கான களங்கள் இல்லாமல் இந்த போர் அமைந்துவிட்டது என்பதை மையப்படுத்தி அமெரிக்காவை மிக காட்டமாக விமர்சிக்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய அந்த கருத்துகள் பதிவாகி கொண்டிருக்கின்றன. எனவே இந்த சூழலில் திரண்டு இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்புகளை எப்படி சரிசமம் செய்வது அல்லது அந்த எதிர்ப்புகளை எப்படி சரி செய்வது என்கின்ற களத்திற்குள் அமெரிக்கா செல்ல வேண்டியது என்பது கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாக மாறிவிட்டது. முதலில் எரிபொருள் சிக்கலை தீர்த்து விட்டாலே போதும் என்கின்ற நிலைப்பாட்டை அமெரிக்கா எடுப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் ஈரானிலிருந்து எரிபொருள்கள் பிற நாடுகளுக்கு செல்வதற்கு நாங்கள் 30 நாட்கள் தடை இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி தருகிறோம் அல்லது போர் தடை நீக்கம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த 30 நாட்களும் ஈரானிலிருந்து எரிபொருள் பல நாடுகளுக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு களம் எடுக்கப்படலாம் என்பதாகத்தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் எடுத்து வைக்கின்றன. அதுபோலத்தான் இன்னொரு விடயத்தையும் அமெரிக்கா எடுத்து வைத்திருக்கிறது. அந்த ஹர்மோன்ஸ் நீரணையை ஈரானே பார்த்து கொள்ளட்டும், ஈரான் அதற்கு எப்படி பணம் வசூலிக்க வேண்டும் என்பதெல்லாம் ஈரான் முடிவு செய்யட்டும். இதுவரை பிற நாடுகளை சார்ந்தவர்கள் அந்த பகுதியை பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். அவர்களை எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு முடிவை நான் எடுத்து விடுகிறேன். அவர்கள் விலகி சென்ற பின்பு அந்த பகுதியை ஈரானை பார்த்து கொள்ளட்டும் என்று அமெரிக்கா முன்னெடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ஈரானின் தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அமெரிக்கா பின்தங்கக்கூடிய நிலைமையை எடுத்து விட்டதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இதே வேளையில் ஈரான் சவுதி அரேபியாவில் நடத்திய தாக்குதல், இந்த சவுதி அரேபியாவில் நடந்த தாக்குதலில் அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த இந்தியர் இந்த தாக்குதலில் மரணமடைந்திருக்கிறார் என்கின்ற செய்தி வருகின்றன. அவருடைய உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த போரில் ஒரு இந்தியர் மரணத்தை தழுவியிருக்கிறார் என்கின்ற விடயம் சற்று வருத்தத்தை கொடுக்கக்கூடியது என்பதை விட வலியை கொடுக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கின்றன.
அதுபோல மீண்டும் இந்தியாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை ஈரான் எடுத்திருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியையும் எடுத்து வைக்கிறார்கள். அது என்னவென்றால், இதற்கு முன்பு ஈரான் 2 கப்பல்களில் எரிபொருள்களை ஏற்றிக்கொண்டு ஹர்மோன்ஸ் நீரிணையை கடந்து இந்தியாவிற்கு அவைகள் வருவதற்கான வாயிற்கதவை திறந்து விட்டது ஈரான். அப்பொழுது பெரும் சர்ச்சைகள் எழுப்பப்பட்டன. இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஈரான் அதிகாரிகளோடு பேசி அதற்கான களங்களை எடுத்தார் என்பதுதான் செய்தி. தற்பொழுது இன்னும் 2 கப்பல்கள் எரிபொருள்களை ஏற்றிக்கொண்டு ஈரானின் அந்த ஹர்மோன்ஸ் நீரணையை கடந்து வெளிவருவதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு இருக்கின்றது என்றும், நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த கப்பல்கள் ஹர்மூஸ் நீரணையிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கும் என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இப்பொழுது இந்த போரை மையப்படுத்திய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அமெரிக்கா சற்று ஆடிப்போய்தான் இருக்கிறது என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. அமெரிக்காவை பொறுத்த மட்டில் நாம் இந்த போரை ஆரம்பித்தோம், போர் உடனடியாக முடிந்துவிடும், அதன் பின்பு நாம் நம்மளுடைய நிலைப்பாட்டை உறுதி செய்து அங்கு இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை வாரிக்கொண்டு வந்து விடலாம் என்கின்ற கணக்கீட்டில்தான் அமெரிக்கா காய்களை நகர்த்தி கொண்டு இருந்தது. ஈரானிடம் இவ்வளவு பலம் இருக்கும், இவ்வளவு ஆயுதங்கள் இருக்கும் என்று அமெரிக்கா கணித்திருக்கவில்லை என்பதுதான் அமெரிக்காவில் இருந்து இப்பொழுது வெளிவரக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. ஈரான் பல முறை தாக்குதலை நடத்திய பின்னும் இன்னும் எங்களிடம் ஆயுதங்கள் இல்லை, நாங்கள் தொய்ந்து போவதில்லை என்கின்ற விடயத்தை அழுத்தமாக ஈரான் பதிவிட்டு கொண்டு போரை மிக தீவிரமாக நடத்தி கொண்டு இருக்கின்றது. எந்தவித அச்சத்தையும் ஈரான் கையில் எடுக்கவில்லை. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கின்றார், நாங்கள் வெற்றியை நோக்கி நகர்ந்து விட்டோம், இன்னும் ஒரு 2-3 நாட்களில் இந்த போர் நிறுத்தம் கண்டுவிடும், எனவே மக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்கின்ற கருத்தை ட்ரம்ப் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் பிற நாடுகள், அமெரிக்காவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய பிற நாடுகள் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த கருத்துக்களை விமர்சித்து இருக்கிறார்கள். ஒன்றுமில்லாத ஒரு விடயத்திற்கு போர் தொடுத்து பின்பு அந்த போர் குறிப்பிட்ட நாளில் முடிந்துவிடும் என்று பொய்யான செய்திகளை ட்ரம்ப் அவர்கள் ஏன் எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற கேள்விகளை இந்த அமெரிக்காவின் ஆதரவு நிலையில் இருந்த பிற நாடுகள் கேட்க தொடங்கி இருக்கின்றன. ஆனால் எந்தவித பின்வாங்கலும் இல்லை என்கின்ற களத்தில் தீவிரமாக முன்னேறி கொண்டு இருக்கிறது ஈரான் என்பதுதான் பதிவு. எனவேதான் அமெரிக்கா இப்பொழுது பல சலுகைகளை ஈரானுக்கு வழங்க தொடங்கி இருக்கிறது என்றும், அந்த சலுகைகளின் அடிப்படையில் ஈரானில் இருக்கக்கூடிய எரிபொருள்கள் பிற நாடுகளுக்கு செல்வதற்கான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே பெரும் சிக்கலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவின் நகர்வுகள் என்பதாகத்தான் தற்பொழுது கிட்டி இருக்கக்கூடிய செய்திகள் இருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.